ஓம் சாந்தி. நாம் சதா மலர்ந்த முகத்தோடு இருக்கின்ற ஆத்மா. நாம் மறுபிறவி எடுத்த ஆத்மா. நாம் ஞான ரத்தினங்களோடு விளையாடக்கூடிய ஆத்மா. தந்தை சங்கமிகத்தில் நமக்கு என்ன நினைவுகளை கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் சிந்தனை செய்கின்றோம். ஆகையால் நாம் சதா மலர்ந்த முகத்தோடு இருக்கின்றோம். சதா லேசாக இருப்பதற்காக இந்த பிறவியில் என்னென்ன பாவம் செய்திருந்தோமோ அவை அனைத்தையும் அழியாத மருத்துவர் முன் நாம் வைத்து விடுகின்றோம். மற்றபடி பல பிறவிகளின் பாவம் எதெல்லாம் தலைமேல் உள்ளதோ அதற்காக நாம் நினைவு யாத்திரையில் இருக்கின்றோம். நினைவு மூலமாகவே பாவங்கள் நீங்குகின்றது. பின்னர் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. தந்தையின் நினைவினால்தான் ஆத்மா சதோப்பிரதானம் ஆகின்றது. நமக்கு இப்போது முழு மரத்தின் நினைவு வந்துவிட்டது. முழு சக்கரத்தின் ஞானம் நம்மிடம் மட்டுமே இருக்கின்றது. ஞானம் மற்றும் யோகம் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஆதி, மத்திய, அந்திமத்தின் ஞானம் இப்போது நாம் புரிந்து கொண்டோம். இப்போது தந்தை நமக்கு ஆசிரியராகி படிப்பிக்கின்றார். நாம் படித்த பிறகு நமக்கு ராஜ்யபாகியம் கிடைக்கின்றது. தந்தை வந்து நமக்காக பழைய உலகை அழித்து புதிய உலகை படைக்கின்றார். நமக்கு கல்பத்திற்கு முன்பாகவும் எல்லையற்ற சுகமான ராஜ்யபாகியம் கிடைத்தது. தந்தை என்ன நினைவை நமக்கு கொடுத்தாரோ அந்த நினைவை மற்றவர்களுக்கும் நாம் ஏற்படுத்துகின்றோம். ஆகையால் நாம் உயர்ந்த பதவியை அடைகின்றோம். உயர்ந்த பதவியை அடைவதற்கு முக்கிய உழைப்பு யோகத்தில் இருக்கின்றது. இது நினைவு யாத்திரை. இதனை தந்தையை தவிர வேறு யாராலும் கற்றுத்தர முடியாது. இப்போது நாம் மனிதரிலிருந்து தேவதையாக ஆவதற்காக படித்துக் கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு நாம் யோகத்தில் இருக்கின்றோமோ அவ்வளவு பாவம் எரிந்து சாம்பலாகின்றது. மேலும் பதவியும் உயர்வாக கிடைக்கின்றது. ஆயிலும் அதிகமாக ஆகின்றது. சுயதர்ஷன சக்கரதாரி குழந்தைகளாகிய நம்முடைய அலங்காரம் இதுவாகும். நாம் குடும்ப சூழ்நிலையில் இருந்து கொண்டு தாமரை மலருக்கு சமமாக இருக்கின்றோம். எல்லையற்ற தந்தையிடமிருந்து நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த
பிராப்தி அடைகின்றோம். அதுவும் கல்ப கல்பமாக அடைகின்றோம். நாம் மகான் ஆத்மா ஆவதற்கு இந்த மன்மனா பவ என்ற மகா மந்திரம் இருக்கின்றது. உலகத்தினருடையது விஞ்ஞானம், நம்முடையது அமைதி. தந்தை நமக்காக புதிய உலகை உருவாக்க வந்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சி உள்ளுக்குள் இருக்கின்றது. அதிசயம் தந்தையினுடையதாகும். தந்தை படைக்கும் சொர்க்கமே அதிசயமாகும். ஞானம் என்ற மையை சத்குரு கொடுத்தார். அஞ்ஞானம் என்ற இருள் அழிந்து விட்டது. இப்போது நாம் பக்தி மற்றும் ஞானத்தை தெரிந்து கொண்டோம். இப்போது துக்கத்தின் மழை விழுவதற்கு முன்னால் நாம் நினைவு யாத்திரையின் மூலம் பாவத்தை அழிக்கின்றோம். தந்தைதான் அனைத்து குழந்தைகளையும் சாந்திதாமம், சுகதாமத்திற்கு அழைத்து செல்கின்றார். மனதால் தந்தை ஒருவரை நினைவு செய்து மேலும் ஒருவருக்கொருவர் நாம் எச்சரிக்கை கொடுக்கின்றோம். நாம் நினைவு செய்வதன் கூடவே நடந்தாலும் சுற்றி வந்தாலும் நமக்குள் இந்த விஷயங்களை பேசுகின்றோம். நம்முடையது எல்லையற்ற சந்நியாசமாகும். தந்தை கல்ப கல்பமாக கல்பத்தின் சங்கமிகத்தில் வருகின்றார். நாம் நினைவில் இருந்து கொண்டே குடும்ப சூழ்நிலையையும் கவனித்துக் கொள்கின்றோம். மறுபிறவி எடுத்த பிராமணர்களின் சுபாவமே விசேஷ ஆத்மாவின் விசேஷ தன்மையாகும். இந்த விசேஷ தன்மையின் சம்ஸ்காரம் இயற்கையான சுபாவமாக நமக்கு ஆகிவிடுகின்றது. சாதாரண தன்மை கடந்த காலத்தின் சுபாவமாகும், தற்சமயத்திற்கானதல்ல. ஏனென்றால் நாம் புதிய பிறவி எடுத்துவிட்டோம். புதிய பிறவியின் சுபாவம் விசேஷ தன்மையாகும். நாடகத்தின் ஆதி மத்திய அந்திமத்தை புரிந்து கொண்டு நினைவில் வைத்துக் கொண்டு பிறருக்கும் நாம் நினைவை ஏற்படுத்துகின்றோம். ஞானம் என்ற மையை கொடுத்து அறியாமை என்ற இருளை நாம் போக்குகின்றோம். பிரம்ம பாபாவிற்கு சமமாக பலியாவதில் முழுமையாக பின்பற்றுகின்றோம். சரீரம் உட்பட அனைத்தும் அழியப் போகின்றது. எனவே அதற்கு முன்பாக உயிரோடு இருந்து கொண்டே இறந்தவராக நாம் ஆகின்றோம். விசேஷத்தன்மையின் சம்ஸ்காரங்களை இயற்கையான சுபாவமாக்கி சாதாரண தன்மையை முடிவடைய செய்யக்கூடிய மறுபிறவி எடுத்த ஆத்மா நாம். சாதாரண கற்களோடு விளையாடாமல் ஞான ரத்தினங்களோடு விளையாடக்கூடிய
ராயலான ஆத்மா நாம் நம்மை தேடிக் கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமான தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.